நான் வாங்கிட்டியா மைக்கு? புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கேன் யூடியூப் சேனலுக்காக. லோ பட்ஜெட் எவ்வளோ ரேட்டு? எப்படியும் ஒரு எவ்வளோ? அவ்வளோலாம் கிடையாது, இது கம்மி ரேட்டு தான். இதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னாங்க. அதே மாதிரி நம்மள மாதிரி ஸ்டார்ட் அப் யூடியூபருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாங்க. அதான் ப்ராடக்ட் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு தெரியாது அவ்வளோவா, ஆனால் நல்லா இருக்குன்னு ரிவ்யூலாம் பார்த்துருக்கேன். இது நல்லா இது ஒருத்தர் யூடியூபர் இது பண்ணும்போது அவங்க வந்து மொபைலில் யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு இது பின் மட்டும் தான் இருந்தது. அது 2 ரிசீவர் இருக்கும். ஆனால் இது வந்து 3 இருக்குது. அதாவது கேமராலையும் யூஸ் பண்ணலாம், ஐஃபோன்லையும் யூஸ் பண்ணலாம். இதில் இந்த ஃபோன் இருக்குல்ல ஆண்ட்ராய்ட் ஃபோன், அதுக்கும் யூஸ் பண்ணலாம். 3 பின் இருக்கும் இதில். இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன்னா நமக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஆண்ட்ராய்ட் ஃபோன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த ஃபோன் இருக்குல்ல, நம்ம எஸ்எல்ஆர் டிஎஸ்எல்ஆர் கேமரா, அதுலேயுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், ஓப்பன் பண்ணி காட்டுங்க. வாரண்டி கார்டு 1 இயர் வாரண்டிலாம் இருக்கா அதுக்கு? 1 இயர் 1 இயர் வாரண்டிலாம் தராங்களாமே, பரவாயில்லையே, பெரிய விஷயம் தான். ஒரு இயர் கேபிள், 2 மைக்கு, ரிசீவரு, 2 மைக்கு, ஒரு ரிசீவர். அதாவது 3 பின்னு இருக்குது. 3 பின்னு, மைக்கு 2 இருக்குது. அது கிளிப் இருக்குது. கிளிப் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே மாட்டிக்கலாம். இந்த கிளிப் யூஸ் பண்ணி அதான் எங்கன்னா மாட்டிக்கலாம் ட்ரெஸ்ஸில். அப்படியே இது பண்ணலாம். அப்படியே பேட்டி எடுக்கணும்னா அப்படியே டிச் பேட்டி இருக்கலாம். நல்லாயிருக்கு, அழகாக பார்க்குறதுக்கு. ஸ்பான்ச் இதுவும் இருக்குது, ஸ்பான்ச்சும் கொடுத்துருக்காங்க. அப்புறமா இது வந்து வாய்ஸ் இது கிளியாரிட்டிக்காக இதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சரி, மொத்தத்தில் நம்ம யூடியூப் சேனலுக்கு ஒரு மைக் வாங்கியாச்சு கடைசியாக கஷ்டப்பட்டு. அந்த மைக் வாங்கி அது எப்படி இருக்குன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போட்டு ரிவ்யூ சொல்கிறோம்.